மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாலின் கழுத்தை நெரிக்கும் கூட்டணி கட்சிகள் முஸ்லிம் லீக் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ் என தொடர்ச்சியாக அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஸ்டாலினோட கழுத்தை நெரிக்கிறாங்க. எங்களுக்கு அதிக தொகுதி கொடுங்க, அதிக தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்க என்ன செய்யறது, எப்படி இவங்களை சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம இப்போ ஸ்டாலின் விழிப்பிதுங்கி போய் நிக்கிறாரு. இதைத்தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதே நேரத்துல அதிமுகவுல இணைந்த முக்கியமான திமுக புள்ளி ஒரு பக்கம் எடப்பாடியார் ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்காரு. முதல்ல நாம இந்த கூட்டணி கட்சிகளோட விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இதுல கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அமைதியா இருக்கிறாங்க. ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் திமுகவை சுரண்டிக்கிட்டே இருக்காங்க. இரட்டை இலக்கத்துல எங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு. ரெண்டு கம்யூனிஸ்ட்ல ஒரு கம்யூனிஸ்ட் வாய மூடிட்டு இருக்கு, இன்னொரு கம்யூனிஸ்ட் ரொம்ப துள்ளுது. இரட்டை இலக்கத்துல தான் எங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஊடகங்களுக்கு தற்பொழுது பேட்டியும் கொடுத்திருக்கிறாங்க. அதோட பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரெண்டு கம்யூனிஸ்ட்ல ஒரு கம்யூனிஸ்ட் விஜய் பக்கம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்களா. அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாம விஜயை காட்டி நாம திமுக கிட்ட பேரம் பேசலாம். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அமைதியா இருக்கு. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசி வச்சுக்கிட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும், நீ அமைதியா இரு, நான் விஜயை காட்டி அதிக தொகுதி கேட்கிறேன், நான் அந்த பக்கம் போறேன், ரெண்டு பேரும் ஒரே கூட்டணிக்கு போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கம்யூனிஸ்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல டிராமா பண்ணிட்டு இருக்காங்க தற்பொழுது. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தாவேகா பக்கம் போயிடுவோம், அதனால எங்களுக்கு இரட்டை இலக்கத்துல சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். சரி, இவங்க ஒரு பக்கம் தலைவலியா இருக்க, இன்னொரு பக்கம் முஸ்லிம் லீக் கட்சிகள். தமிழ்நாட்டுல 4 முஸ்லிம் கட்சிகள் இருக்கு. அந்த 4 முஸ்லிம் கட்சிகள்ல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், அப்புறம் இன்னும் 2 கட்சிகள் இருக்கு. தமிமுன் அன்சாரியோட ஒரு கட்சி இருக்கு. மொத்தம் இந்த 4 கட்சிகள்ல இப்ப திமுக என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, விஜயோட வருகையால முஸ்லிம் கட்சிகளினுடைய வாக்குகள், முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வாக்குகள் விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால 4 முஸ்லிம் கட்சிகளையுமே கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கணும். 4 கட்சிகளுக்கும் சேர்த்து 5 தொகுதிகளை பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் முடிவு பண்ணிருக்காராம். அதுல ஜவாஹிருல்லா கட்சிக்கு 2 தொகுதியை கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய 3 கட்சிகளுக்கும் ஆளுக்கு ஒரு தொகுதியை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாம் திமுக தலைமை. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஜவாஹிருல்லா என்ன சொல்லிட்டாரு, முஸ்லிம் கட்சிகள் எல்லாருக்கும் சேர்த்து அதாவது 4 கட்சிக்கும் சேர்த்து இரட்டை இலக்கத்துல எங்களுக்கு தொகுதிகள் வேணும். மொத்தம் 10 தொகுதிகள், 10ல இருந்து 12 தொகுதிகள் முஸ்லிம்களுக்கு வேணும். நாங்க தமிழ்நாட்டுல 10% இருக்கோம் அப்படின்னு சொல்லி தற்பொழுது ஸ்டாலினை மிரட்டி கொண்டிருக்கிறார் ஜவாஹிருல்லா. 4 கட்சிக்கும் சேர்த்து 12 தொகுதி கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஆளுக்கு 3 தொகுதி கொடுங்க அப்படின்னு அர்த்தம். என்னடா அது, கம்யூனிஸ்ட் இரட்டை இலக்கத்துல கேக்குறாங்க, அவங்களுக்கு கொடுத்தோம்னா அப்புறம் இன்னொரு கம்யூனிஸ்டும் சண்டைக்கு வருவாங்க, அவங்களும் கேட்பாங்க. இப்ப அவங்க 2 பேருக்கும் கொடுத்தோம்னா இப்ப முஸ்லிம் லீக் கட்சிகளும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி முஸ்லிம் லீக் கட்சிகள், கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்க, விடுதலை சிறுத்தையும் தொடர்ச்சியாக இரட்டை இலக்கத்துல சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் கிட்ட அவங்களும் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி கூட்டணி கட்சிகள், ஏற்கனவே காங்கிரஸ் பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. காங்கிரஸும் திமுகவும் சேரும் சேராது அப்படின்னு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணியில சேராதுங்க, வாய்ப்பே இல்ல, வேணும்னா செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியை உடைச்சுக்கிட்டு தனியா திமுக கூட்டணியில சேரணும், அப்படி இல்லைன்னா அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு திமுக கூட்டணியில சேரணும், ஆனா அதுக்கெல்லாம் டைம் இல்ல, வேணும்னா செல்வ பெருந்தகை திமுகவுல சேர்ந்தா உண்டு, ஆனா செல்வ பெருந்தகை பின்னால செல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்கெல்லாம் ராகுல் காந்தியோட உத்தரவின் பெயர்ல தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மாணிக்கம் தாகூர் தீர்மானம் எல்லாம் போட்டிருக்காரு மதுரையில திமுகவுக்கு எதிராக. அதாவது காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்த, இழிவுபடுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம் ஸ்டாலின் கிட்ட. ஆனா அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப ஸ்டாலின் அனுமதியோடு தான் திமுகவினர் காங்கிரஸ் கட்சிக்காரங்களை ரொம்ப கீழ்த்தரமா விமர்சனம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி மதுரையில மாணிக்கம் தாகூர் பேசுறாரு. அவர் ஆடியோ ஆதாரத்தோட பேசுறாரு. இப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, முஸ்லிம் லீக், இப்படி எல்லா கட்சிகளும் கழுத்தை நெரிக்கிறாங்க ஸ்டாலின் கிட்ட. இப்போ இந்த கட்சிகளை எப்படி சமாளிக்கிறது, எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு கொடுக்கிறது,
இது எதுவுமே தெரியாம முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுல நடுவுல பாத்தீங்கன்னா அப்பப்ப ராமதாஸ் அவன் வந்துட்டு போயிட்டு இருக்காரு. நானும் வருவேன்பா அப்படிங்கிற மாதிரி அவரும் குறுக்க கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அவரும் போயிட்டு இருக்கிறாரு. இப்ப திமுகவுக்கு ஒரே தலைவலி. ராமதாஸ் உள்ள வந்தா திருமாவளவன் போறேங்கிறாரு. பத்தாவதுக்கு இரட்டை இலக்கத்துல கேக்குறாங்க. எல்லாருக்கும் இரட்டை இலக்கத்துல கொடுத்துட்டா எங்களுக்கு எத்தனை தொகுதி தான் மிஞ்சும்? நாங்க 180 தொகுதிகள்ல, அதாவது 170 இருந்து 180க்குள்ள நிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் 170லயாவது திமுக போட்டி போடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருக்கும் இரட்டை இலக்கத்துல கொடுத்துட்டா நமக்கு 100 தொகுதி கூட மிஞ்சாது போலயே அப்படின்னு திமுக தலைமை இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்க, இன்னொரு பக்கம் ஒரு அதிர்ச்சி செய்தி வருது. அதாவது மூக அழகிரியோட ரைட் ஹேண்டா இருக்கக்கூடிய மன்னன் என்ற முக்கியமான நபர், அவர் மதுரையில முன்னாள் மேயராகவும் இருந்திருக்காரு திமுகவுல. சோ இந்த மன்னன் என்ற நபரை திமுகவுல சேர்த்துக்க கூடாது, சேர்த்துக்க முடியாதுன்னு சொன்னதுனாலதான் மூக அழகிரியே நான் திமுகல வரல அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு போயிட்டாரு. இந்த மன்னன் மாதிரியான நிறைய தொண்டர்கள், நம்ம மூக அழகிரிக்கு ஆதரவான தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யாரையுமே கட்சியில சேர்க்க முடியாதுன்னு கருணாநிதி சொன்னார். தொண்டர்களுக்காக இவங்களையும் சேர்த்துக்க முடியாதா, அப்ப நானும் திமுகவுல வரல, நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு போயிட்டாரு. இப்ப அப்படிப்பட்ட மன்னன் என்ற அந்த நபர் அதிமுகவுல இணைந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில. இப்ப இவர் இணைஞ்சது மூக அழகிரிக்கும் அதிர்ச்சி தான். அதை விட பெரிய அதிர்ச்சி யாருக்குன்னா ஸ்டாலினுக்கு. ஏன் அப்படின்னா மதுரையில இவர் ஏற்கனவே முன்னாள் மேயராகவும் இருந்திருக்கிறாரு. அதனால மதுரையில அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு இவருடைய பங்கு நிச்சயமா உதவியா இருக்கும் அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி நம்புறாங்க. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவுண்டர் சமுதாயம் அப்படிங்கறதுனால, அதே நேரத்துல ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமா அதாவது தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதிகமா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல தென் மாவட்டத்தில் அதிமுகவுக்கு பலம் கொஞ்சம் கம்மின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மன்னன் மாதிரியான ஆட்கள் நிறைய பேரு அதிமுக பக்கம் வந்தாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு கூடுதல் பலம் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு தென் மாவட்டத்துல அதிமுகவுக்கு பலம் கம்மியாலாம் இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாரையும் சமமா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் தென் மாவட்டத்துல சுத்திட்டு இருக்கு. சோ அதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய திமுக மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய திமுக புள்ளிகளை தட்டி தூக்கணும் அப்படின்னா அதை நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு அதிமுக நினைக்கிறாங்க. சோ அதன்படிதான் மூக அழகிரியோட ரைட் ஹேண்டா இருக்கக்கூடிய இந்த நபரை தூக்கி இருக்கிறாங்க அதிமுக. இது திமுகவுக்கு மென்மேலும் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு மக்கள் கிட்ட நமக்கு நல்ல பேர் இல்ல, எல்லாருக்கும் 1000 ரூபாய் பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்பத்தார் திமுக மேல கோவத்தில் இருக்கிறாங்க. ஒரு 1,30,00,000 தான் நீ கொடுத்திருக்கிற, ஆனா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேல ரேஷன் கார்டு இருக்கு, ஆனா பெரும்பான்மை மக்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு கோவம். இது வாக்குகளை பாதிக்கும் அப்படின்னு திமுக தலைமை பயப்படுறாங்க. இப்ப விஜய் வருகையாலதான் இவங்க இன்னும் பயப்பட வேண்டியதா போகுது. ஏன்னா விஜய் யாரோட ஓட்ட பிரிப்பாரு, திமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பாரா, அதிமுக வாக்குகளை பிரிப்பாரா, நாம் தமிழர் கட்சியை பிரிப்பாரா, இல்ல எல்லா கட்சியோட வாக்குகளையும் பிரிப்பாரா? இப்படி எல்லாத்தையும் பிரிச்சுட்டாருன்னா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது. என்னடா நடக்க போகுது 2026ல அப்படின்னு குழம்பி போய் உட்கார்ந்து இருக்கிறாரு ஸ்டாலின். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் ராகுல் காந்தி தரப்புல இருந்து, அதாவது ராகுல் காந்தி ஓப்பனா பேசல, ஆனால் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா திமுக வேண்டாம்பா, நாம தாவேகா பக்கம் போகலாம் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் போட்டிருக்கிறாங்களாம். ஏன் அப்படின்னா கேரளாவுல விஜய்க்கு பயங்கர மாசு இருக்கு. நமக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டை விட கேரளாவுல அதிக ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு. விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிக செல்வாக்கு இருக்கு, கேரளாவுல அதிக செல்வாக்கு இருக்கு. அதே போல கர்நாடகாவுல தமிழர்கள் வாழக்கூடிய பெங்களூரு, மைசூரு, இந்த சாம்ராஜ் நகர், கோலாறு, மேங்களூர் வரைக்கும் கர்நாடகாவுல, அதாவது தெற்கு கர்நாடகா இருக்கு இல்லையா, பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய கர்நாடகா, அந்த பகுதிகளில் விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம், விஜய்க்கான ஆதரவும் அதிகம். அதே போல ஆந்திராவுல நெல்லூர், திருப்பதி, சித்தூர், இந்த மாதிரி ஆந்திராவுல தெற்கு பகுதியா இருக்கக்கூடிய பகுதிகளில், இந்த திருப்பதி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் ஓரளவுக்கு விஜய்க்கு அதிக செல்வாக்கு இருக்கு. சோ இப்ப தெலுங்கு சினிமாலையும் விஜய் எல்லாருக்குமே தெரியும், தெலுங்கு மக்கள் எல்லாருக்குமே விஜய் தெரியும். எனக்கு தெரிந்து சென்னையில இருக்கக்கூடிய நிறைய தெலுங்கு மக்கள் கிட்ட, நிறைய எனக்கு நட்பு வட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நானே கேட்டிருக்கேன், எல்லாருமே விஜய் விஜய் அப்படின்றாங்க.
ஒரு பையன் ஆந்திராவில இருந்து காலேஜ் படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கான். அந்த பையன்கிட்ட வந்து நான் கேட்கிறேன், தமிழ்நாடு விஜய் வருகை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்றான், விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆக்சுவலா அவனுக்கு ஓட்டு உரிமை ஆந்திராவில தான் இருக்கு, அவங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கான். அவன் என்ன சொல்றான், தளபதி அப்படின்றான். சோ இங்க என்ன அப்படின்னா, அந்த விஜய் என்ற அந்த நடிகரினுடைய ஒரு பிம்பமானது தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதை ராகுல் காந்தி உணர்ந்து விட்டார். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா 4 மாநிலத்திலும் விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு. அதனால விஜய் பக்கம் போனோம் அப்படின்னா கேரளாவுல நாம எளிதா ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. புதுச்சேரியிலும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிப்பதற்கு விஜய் உதவுவார். சோ புதுச்சேரியிலும் விஜய் ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க. இந்த இளைஞர்களினுடைய வாக்குகள் விஜய்க்கு அதிகமா இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சியை தென்னிந்தியாவில் வளர்ப்பதற்கு விஜய் வந்து ஒரு கருவியாக இருப்பார் என்று ராகுல் காந்தி நினைக்கிறார். அதனால விஜய் பக்கம் போறது அப்படின்னு காங்கிரஸ் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, விஜயும் காங்கிரசும் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் 90% இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. அடுத்தடுத்த அப்டேட் நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.